ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் இந்த 8ஆம் மாதத்தின் முதல் நாள் காலையிலே தேவன் நமக்கு தந்த இந்த நல்ல ஆசீர்வாதமான நாளுக்காக நாம் அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தின் 7 மாதங்கள் நல்லவராய் இருந்தார், நமக்கு வழிகாட்டியாய் இருந்தார், நம்மை போதித்தார், நம்மை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். இந்த வருஷத்தின் 7 மாதங்கள் முடித்து இந்த புதிய மாதம் இந்த 8ஆம் மாதத்தையும் நாம் பார்க்க தேவன் நமக்கு காண்பித்த அவருடைய அன்புக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் தம்முடைய வசனங்களின் மூலமாய் பேசுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை யாரெல்லாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு பூரண சமாதானம். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனே உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நாம் வாழுகிற இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அநேக மக்கள் அநேக விதமான காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார்கள், பொருட்களை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்கு உள்ளவைகளை பற்றி கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அநிரந்தரம், இவெல்லாம் ஒரு நாள் நம்ம விட்டு போய்விடும். ஆனா வேதத்தில் பக்தன் சொல்கிறான், கர்த்தாவே உம்மையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவன் அவனை நீர் பூரண சமாதானத்துடனே காத்து கொள்ளுவீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8ஆம் மாதம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறது என்னவென்றா, ஆண்டவரை உறுதியாக யாரெல்லாம் பற்றி கொண்டிருக்கிறார்களோ தேவன் அவர்களை காத்து கொள்ளுவார். தேவன் அவர்களை காத்து கொள்ளுவார். எப்படி காத்து கொள்ளுவார்? 121ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனால் காக்கப்பட்டு தேவனால் நடத்தப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும் என்றால் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பார்க்கிறோம், தேவனை உறுதியாய் யார் பற்றி கொண்டானோ அந்த மனுஷன் பாக்கியவான். அதுதான் சத்தியம் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு உதவி செய்வாராக. கண்களால் காண்கிறதும் நம்மை சூழ்ந்திருக்கிறதும் அழிந்து போகிறதையும் உறுதியாய் பற்றி கொள்ளாதபடி நிலையான நித்திய தேவனாகிய நம்முடைய ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்ப ஆண்டவரை யாரெல்லாம் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்னவென்றா, அவர்களுக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை தருவார். சமாதானம் இல்லாத இந்த உலகத்தில, சமாதானம் இல்லாத சமுதாயத்தில, சமாதானம் இல்லாத குடும்பத்தில ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது, அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம் என்றால், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனம் நமக்குள்ள இருக்கு என்றால் அவர் நம்ம பூரண சமாதானத்தினாலே நிரப்புவார், பூரண சமாதானத்தை கட்டளையிடுவார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கற்பனைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகளிலே கவனமா யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் நதியை போல இருக்கும். ஏசாயா 54:13 பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால் பூரண சமாதானம். ஆண்டவருடைய கற்பனைகளிலே கவனமாய் இருந்தால் நதியை போல சமாதானம். ஆண்டவரால் போதிக்கப்பட்டிருந்தால் பெரிய சமாதானம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 24-25 ஆண்டவர் இப்படி சொல்கிறார், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்களோடு நான் சமாதானம் உடன்படிக்கை பண்ணுவேன். கர்த்தராகிய தேவனை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய தெய்வமாக வைத்துக் கொண்டால் அவர் சொல்லுகிறார், சமாதானம் உடன்படிக்கை பண்ணுவேன். அது மட்டும் அல்ல, தேசத்தில் இருக்கிற எல்லா துஷ்ட மிருகங்களை அழித்து போடுவேன். வனாந்திரத்தில அவர்கள் சுகமாய் தாபரித்து ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். காடுகளில அவர்கள் நித்திரை செய்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷனுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள்
நிலையான நம்பிக்கை, நிலையான சமாதானம், நிலையான ஆசீர்வாதம் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தன்னுடைய வசனங்களின் மூலமாய் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், இந்த 8ஆம் மாதம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். இந்த 8ஆம் மாதம் அவரை உறுதியான ஒரு நம்பிக்கையோட நாம் இருக்க வேண்டும். என்னை சூழ்ந்து என்ன நடந்தாலும் சரி, என் வாழ்வில் நான் என்ன கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, நான் அதை பாராமல் எனக்கு தேவனாய் இருக்கிற ஆண்டவரை நான் உறுதியாய் பற்றி கொள்ளுவேன். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவேன். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது இந்த மாதம் முழுவதும் அவர் என்னை காத்து கொள்ளுவார். அவர் என்னை காத்து கொள்ளுவார். நம்மை காத்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நாம் எது செய்தாலும் நமக்கு ஒரு சமாதானமாக இருக்கும். நாம் எங்க சென்றாலும் நமக்கு ஒரு சமாதானமா இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா நம்மோடு இருந்து சமாதானம் இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் இயேசு சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அவர் எதுவுமே சொல்லவில்லை. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் தருகிற பிரகாரம் அல்ல. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான மாதமாக உங்க வீடுகளிலும், உங்க உத்தியோகங்களிலும், உங்களுடைய மனங்களிலும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க சமாதானத்தை பார்க்க வேண்டும் என்றால் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, கர்த்தாவே, உம்மை நான் உறுதியாய் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்க்கையில நீங்க தான் எனக்கு திடன். வேதத்தில் வாசிக்கிறோம், அவருக்குள் திடன் மனதாய் இருக்கிறவன், அவரை நம்பி திடன் மனதாய் இருக்கிறவன், அவரில் பலன் கொண்டவனே கர்த்தர் கைவிட மாட்டா. இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளின் மூலமா ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை உறுதியாக்குகிறார். உங்கள் விசுவாசத்தை அவர் உற்சாகப்படுத்துகிறார். எதை குறித்தும் பயப்படாதீர்கள். தேவனுக்குள் இந்த மாதம் முழுதும் உங்கள் நம்பிக்கை, விசுவாசம் உறுதியாயிருப்பதாக. என்ன பிரச்சனைகள் என்ன சம்பவிக்க வந்தாலும் கலங்காதீர்கள். யோவான் 14 நாம் வாசிப்பது போல உங்கள் இருதயங்கள் பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் உறுதியாய் இருங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஆண்டவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், கட்டளை இட நிற்கும். எந்த காரியத்தையும் அவரால் செய்யக்கூடும். இந்த ஆண்டவர் இயேசுவே இந்த மாதம் நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்வீர்களானால் உங்க போக்கிலும், உங்க வரத்திலும், நீங்க செய்கிற காரியங்களிலும், உங்கள் வியாபாரங்களிலும், குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல சமாதானத்தோடு இருப்பீர்கள். இந்த வருஷத்தின் இந்த 8ஆம் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு தேவ சமாதானத்தின் மாதமாக இருக்க போகுது. சமாதானத்தை யாரும் இந்த உலகத்தில் பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. இந்த தேவனே தருகின்ற சமாதானம். ஆண்டவர் சொன்னார், நீங்க எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்திற்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, தேவ சமாதானம் நம்மை ஆளும் பொழுது, நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த சமாதானத்தை மக்கள் காண்பார்கள். அந்த சமாதானத்தை செல்லுகிற இடத்திற்கு நாம் சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உங்களுடைய இருதயங்கள் அவருக்குள்ளே இருப்பதாக. உங்களுடைய வாழ்க்கையில் வேறு எதற்கும் முதலிடத்தை தராதபடி தேவனுக்கு மட்டும் இடத்தை தாங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களை நல்ல உற்சாகப்படுத்துகிறார். இந்த வருஷத்தின் 7 மாதங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த 8ஆம் மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை தருகிறார். பணத்தை பார்க்கிறோம், உத்தியோகத்தை பார்க்கிறோம், இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை பார்க்கிறோம், நண்பர்களை பார்க்கிறோம். அவருடைய சமாதானம் நதியை போல இருக்கும். எப்பொழுதே வழிந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும், நிரம்பி கொண்டே இருக்கும், போய் கொண்டே இருக்கும். நான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் இடத்தில் உங்களுக்காக ஜெபிக்க, இந்த மாதம் உங்களுக்கு தேவ சமாதானம் நதியை போல வழிந்து கொண்டே இருப்பதாக. இரண்டாவதாக, தேவ சமாதானம் உங்களுக்கு பெரிதாய் இருக்கணும், பெரிதாய் இருக்கணும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கும்படியாக ஒப்பு கொடுங்க. வேதத்தை அதிகமாய் வாசிங்கள். வேதத்தை நீங்க வாசிக்க தேவன் அவருடைய வேதத்தின் மூலமாக உங்களோட பேசுவார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள், கர்த்தரை விசுவாசிங்கள், நீங்க வாடுவீர்கள். இந்த மாதம் சுகமாய் இருப்பீர்கள். இப்பொழுதும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை அதிகமாய் நேசித்து அன்பிலும் கிருபையிலும் நன்மையிலும் ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து வருகின்ற பரிசுத்த நல்ல பிதாவே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, சமாதான பிரபுவாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளின் காலை வேளையில நீர் எங்களுக்கு அருளிய இந்த புதிய நாளுக்காக, இந்த மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வருஷத்தின் 7 மாதங்கள்
நாங்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை தந்தீர். உமக்கு நன்றி. எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த பொல்லாத சத்துருவின் சகல செயல்களையும் கர்த்தர் முறியடித்து நீர் எங்களுக்கு தேவனாய் இருந்து, நீர் எங்களுக்கு தாபரமாய் இருந்து நடத்தி கொண்டு வந்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் வாசித்தது போல உமது சமாதானம் நதியை போல வழியட்டும் ஆண்டவரே. உமது சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதம் நதியை போல வழியட்டும். நல்ல தகப்பனே, உம்முடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் பெரிதாய் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சமாதானம் ஆண்டவர் குடும்பங்களில பெரிதாய் இருப்பதாக, நாளுக்கு நாள் அதிகமாய் இருக்கட்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்படியே நாங்கள் பார்க்கிறோம். நான் கர்த்தர் உங்களுடைய தேவன், உங்களுடைய சமாதானம் உடன்படிக்கை செய்வேன் என்று சொன்னீரே. தேவன் அப்படியாக அருமையான மக்களோடு கூட இந்த மாதத்தில் தேவன் செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை நினைத்து நினைத்து இன்னும் ஆண்டவரே உண்மையில் உறுதியாய் இருக்க உதவி செய்வீராக. நல்ல தகப்பனே, இப்பொழுதும் எல்லாம் வீடுகளுக்காக ஜெபிக்க யோபு எழுதின புத்தகம் 5:24 வாசிப்பது போலப்பா ஆண்டவரே, கூடாரத்துல ஒரு குறைவும் இருக்காது, வாசஸ்தலத்துல ஒரு குறைவும் இருக்காது, கூடாரத்துல தேவ சமாதானம் இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோமே. அப்படி உம்முடைய பிள்ளைகள் வாழுகிற கூடாரங்களிலே சமாதானம் குறைவில்லாமல் இருப்பதாக ஆண்டவரே, எந்த விதமான குறைவுகளும் உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் இல்லாதபடி ஆண்டவர் எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் இடத்தில இன்று காலை நான் ஜெபிக்கேன். உம்மை இன்னும் அதிகமாய் உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே, உம்மையே தெய்வமாக்கி கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து முது சித்தத்தை அறிந்து நீங்க நடத்தும் வழிகளில நடந்து ஆசீர்வாதமாய் வாழட்டும். கர்த்தருடைய ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க இந்த 8ஆம் மாதம் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளப்பா சமாதானத்தினாலே ஆசீர்வதிக்கணும் என்று ஜெபிக்க. இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் என்ன கடந்து சென்றாலும் எது குறித்தும் பயப்படாமல் பக்தன் தாவீது சொன்னது போல கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசிலே இருக்கிறார், நான் பயப்படேன் என்று விசுவாச அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில கடந்து செல்ல உதவி செய்வீராக. தகப்பனே, சரீரங்களிலப்பா நல்ல ஆரோக்கியத்தை தருவீராக, சரீரங்களிலே நல்ல ஆரோக்கியத்தை தருவீராக, குடும்பங்களிலே கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை தருவீராக. இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த உத்தியோகத்திற்கு ஆண்டவரே, உத்தியோகங்களுக்கு செல்லுகையிலும் கர்த்தருடைய ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த மாதம் அன்பானுடைய மக்களைப்பா ஆவிக்குரிய தரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் நீர் ஆசீர்வதித்து இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை அதிகமாய் தேவன் தருகிறதை கண்டப்பா இவர்கள் எங்கு சென்றாலும் சமாதானத்தை செய்கிற ஜனங்கள் ஆலயத்திற்கு வந்து சமாதானத்துடனே வர, ஆலயமாண்டவரே தேவனுடைய சமாதானத்தின் பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்க நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் விவேகத்தையும் தந்தருளுவீராக. உத்தியோகத்திற்கு செல்லுகிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க, உத்தியோகத்தை செய்கிற இடங்களில ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க, ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க நீர் பயன்படுத்துவீராக. இவர்கள் செல்லுகிற சபைகளிலும் ஆண்டவர் சபைக்கு நல்ல ஆசீர்வாதமாக சமாதானமான குடும்பங்களாக இருக்க நீர் ஆசீர்வதிக்கணும் என்று ஜெபிக்கேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எங்க இருந்தாலும் சரியே, இந்த காலை வேளையில என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரங்கள் இறங்கி வருவதாக. நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன் நடுவில் இருந்து விலக்கி நானே உன்னை சுகமாக்கும் பரிகாரியான தேவன் என்று சொன்ன ஆண்டவரப்பா, குடும்பங்களிலே நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுவீராக. சமாதானங்களினாலே உடைய பிள்ளைகள் நிரம்புவார்களாக. தகப்பனே, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னது போல என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அது நித்திய சமாதானம், அது பெரிய சமாதானம், அது ஒருவரும் எடுத்துக்கொள்ளாத சமாதானம். பிள்ளைகளை ஆளட்டும் ஆளட்டும் என்று ஜெபிக்கேன். இந்த மாதத்திலப்பா உடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற வீட்டை பொல்லாங்கன் அணுகாதபடி, வாதை கூடாரங்களை அணுகாதபடி, அன்றொரு பாவங்கள் வீடுகளை அணுகாதபடி கர்த்தருடைய தூதர்கள் அக்கினியின் மதிலாக உடைய பிள்ளைகளுடைய வீடுகளை காத்துக் கொள்ள வேண்டும். எல்லா விதமான தீமை தீங்கு
பொல்லாங்கு, ஆபத்து, விபத்து, சோதனைகளுக்கு விலக்கி கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பில் மூடி மறைத்துக் கொள்வீராக. சகல துதி, கனம், மகிமை நாங்கள் உமக்கே தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.